ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்க ஃப்ராங்கன்ஸ்டைன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆஸ்கார் ஐசக் சின்ன பையனாக இருக்கார். அவரோட அப்பா விக்டர் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய சர்ஜனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட பையனும் பெரிய சர்ஜன் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பையன் மேலே நிறைய அப்யூஸ் பண்ணுறாரு, அடிக்கிற மாதிரி அந்த பையன் மேலே நிறைய அப்யூஸ் காட்டுறாரு. இதனாலேயே அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பையனுக்கு ஒரே ஆதரவாக இருக்காங்க. இந்த டைமில் கர்ப்பமாக இருக்க அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைய பெற்றுட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ வாழ்க்கையோட வெறுமையில் இருக்க ஆஸ்கார் ஐசக் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, நீங்கள் தானே இந்த உலகத்தில் பெரிய சர்ஜன், ஆனால் உங்களாலேயே எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல, ஸோ மனிதர்களையும் உங்களால் காப்பாற்ற முடியல, உங்களை விட பெரிய சர்ஜனாக நான் மாற போகிறேன், செத்தவனுக்கே நான் உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு முயற்சியில் இறங்க, இந்த முயற்சியை இவரோட வாழ்க்கையில் ஒரு வினையாகவும் அமைய, இதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு, நிஜமாவே இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற முயற்சியில் இவர் ஈடுபட்டாரா, அதில் சக்ஸஸ் ஆனாரா, இல்லை அதனால இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் ஆஸ்கார் ஐசக் உள்ளே இருக்காரு அப்படின்றப்பயே பெரிய ஹைப்பில் இருந்தேன். மூன் நைட்டுக்கு அப்புறம் ஆஸ்கார் ஐசக்கோட ஒரு ஃபிலிம் பார்க்க போகிறேன்ற ஈகரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரைலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, மற்ற ஹாலிவுட் படங்கள் மாதிரி அதிரிபுதிரியெல்லாம் இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு ஸ்லோ ட்ராமா, எமோஷ்னல் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆழமாக இருக்கும். சே, என்ன படம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா மேரி ஷெல்லி 1800களில் எழுதின ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும்போது லிட்ரலி என்ன படம் சார் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. ஆஸ்கார் ஐசக்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனே இல்லை, ஐயோ என்ன நடிப்பே நடித்து வச்சுருக்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த எப்படி உயிர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு ஒரு பேசுகிற மாதிரி. அந்த ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா மனுஷன் நடித்து தள்ளியிருப்பார். அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஷேட் இருந்தால் கூட முழுக்க முழுக்க அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரக்டரை ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப், படத்தை நீங்கள் 2 ஜான்ராவே பிரிச்சுக்கலாம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபில் முதல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கார் ஐசக் அவரோட கதையை சொல்கிற மாதிரியும், செகண்டில் ஃப்ராங்கன்ஸ்டைன் அவரோட கதையை சொல்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ 2.25 மணி நேரத்தில் ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஸ்டோரி தான் முழுக்க முழுக்க சொல்லியிருந்தா கூட அது ஆஸ்கார் ஐசக் அவரோட ஸ்டைலில் சொன்ன விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர ஃப்ராங்கன்ஸ்டைனாக நடித்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை உருவாக்குனதே ஆஸ்கார் ஐசக் தான். ஆனால் அவரே அவங்க அப்பா என்ன அப்யூஸ் பண்ணாரோ அதே தான் அவருமே ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு பண்ணுவார். ஒரு மான்ஸ்டரை உருவாக்கலை, நீங்கள் ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்கீங்க, குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அது மாதிரி தானே அதையும் வளர்க்கணும். ஆனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன ஒரு விஷயம் பண்ணாரோ அதே பார்த்தீங்கன்னா இவரும் பண்ணியிருப்பார். அதோட விளைவுகளாக என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேரண்டிங்கையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அங்கங்கே பேசுது. மற்ற ஹாலிவுட் படங்கள் மாதிரி இல்லாமல் எமோஷனல் வைஸாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு நிறையவே கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தை முடித்த விதமும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குன்றப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டைமுக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் 1800ல் மேரி ஷெல்லி எழுதுனா அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ராங்கன்ஸ்டைனை நம்ம வேன் ஹெல்சிங் படத்தில் இருக்கட்டும், ஹோட்டல் டிரான்சில்வேனியா அந்த அனிமேஷன் மூவிலாம் இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் கதாபாத்திரத்தை பார்த்துருந்தா கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எமோஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த படம் மற்ற ஹாலிவுட் படங்கள் மாதிரிலாம் இருக்காது. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்லோ பர்னிங் எமோஷ்னல் ட்ராமா தான். முழுக்க முழுக்க எமோஷ்னல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிறையவே கனெக்ட் ஆகும். படத்தில் ஃபஸ்ட்டாக ஆஸ்கார் ஐசக்கோட அந்த ஒரு வெர்ஷன்லேயும், செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனோட வெர்ஷன்லையும் சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிலிம், பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ அந்த படத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படத்தில் சில நியூடிட்டி கண்டென்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெட்டுறது அறுக்கிற மாதிரியான சில சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூர் இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் நடத்திட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.